அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி ஒரு பச்சை பசேல்னு பார்க்கவே கண்ணுக்கு அழகாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோவோட தான் வந்திருக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி என்னோடய இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கத்தாராக்கு போனதை. நாங்கள் எப்போவுமே ஈவினிங் டைமில் கத்தாராக்கு போகிறதுனால இந்த மாதிரி ஒரு அழகான வியூவை இவ்வளோ அழகாக பார்க்க முடியல. ஸோ ஹஸ்பண்டை ஃபோர்ஸ் பண்ணி இந்த டைமுக்கு கூட்டிகிட்டு போயே ஆகணும்னு தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா லன்ச் முடித்த கையோடையே கத்தாராக்கு போயே ஆகணும்னு தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். நாங்கள் எப்போ போனாலுமே ஈவினிங் ஆகிடுது. ஸோ இந்த வாட்டர் ஃபாலை பார்க்கவே முடியறதில்ல. அப்படியே பார்த்தாலும் இவ்வளோ அழகான ஒரு வியூவை மிஸ் பண்ணின மாதிரியே இருந்தது அன்னைக்கு பார்க்கும்போது. ஃபைனலி ஒரு வழியாக பகல் டைமில் வந்ததுனால இவ்வளோ ஒரு அழகான வியூவை பார்க்கக்கூடியதாக இருந்தது. என்ன தான் இயற்கையாக இல்லாமல் இருந்தாலுமே செயற்கையாக பண்ணியிருந்தாலுமே அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. பொதுவாகவே கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இடங்கள் தான் பெரிய ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஏன்னா குடும்பத்தை விட்டு ஒர்க்குன்னு இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நாள் ஃப்ரைடேயோ சாட்டர்டேயோ லீவு கிடைக்கும் போது இந்த மாதிரி க்ரீனான பிளேசஸுக்கு போய் விசிட் பண்ணும்போது மைண்டுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேசஸ்க்கெல்லாம் போகும்போது உங்களுக்கும் ஒரு ஃப்ரீ மைண்ட் ஆகும். நம்ம லைஃப்பை பொறுத்தவரையில் நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். சில டைமில் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், சில டைமில் ரொம்ப சேடாக இருப்போம், சில டைமில் நம்ம என்னத்துக்கு இருக்கோம், என்ன பண்ணிகிட்ருக்கோங்கிற நிறைய கொஷின்ஸ் எல்லாமே நம்மளோட லைஃப்பில் போகும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி ஒரு இடங்களுக்கு போகும்போது நம்மளோட மைண்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை கேள்விகளுக்குமே பதில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் உண்மையாகவே நேச்சரோட பவர். சில நேரங்களில் நம்ம மெஷின் மாதிரி வேலை செஞ்சிட்ருப்போம். ஒரே ரொட்டீன் ஒரே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது நம்மளுக்கே லைஃப் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஒர்க் பண்ணியே ஆகணும், நம்ம ஏர்ன் பண்ணினா தான் நம்மளை நம்ம பார்த்துக்கலாம், நம்மளோட குடும்பத்தை நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு நிலைமை வரும்போது நம்ம அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஏர்ன் பண்ணுறதுக்காக ஓடிட்டே இருப்போம். 24/7 நம்ம ஓடிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கான ரிலாக்ஸேஷன் சில டைங்களில் மிஸ் ஆகிடும். அந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கான ஒரு டைம் ஒதுக்கி இந்த மாதிரி பிளேசஸுக்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், மனசில் ஒரு புத்துணர்ச்சி வரும். நம்மளோட லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்களும் அன்னை கத்தாராக்கு தான் போயிருந்தோம். கத்தாராவில் வளமையாக போகிறத பார்க்க இந்த வாட்டர் ஃபாலை பார்க்கணுங்கிறதுக்காகவே ஏர்லியாக போயிருந்தோம். என்ன கேட்டால் நீங்கள் சாப்பிட்டு முடித்த கையோடு போனீங்கனாலும் நல்லோம். அந்த டைமில் தான் இந்த மாதிரி அழகான வியூ எல்லாமே கிடைக்கும். கொஞ்சம் லேட்டாக போனீங்கன்னா நீங்கள் கத்தாராவில் ஜஸ்ட்டு இருந்துட்டு அந்த காற்றை மட்டும் வாங்கிட்டு வரலாம். நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா செம்ம ஹீட்டாக தான் இருந்தது, அதை இல்லைன்னே சொல்ல முடியாது. அது நீங்கள் நைட்டு 9 மணிக்கு போனாலுமே கத்தாராவில் இப்படி தான் இருக்கும். ஏன்னா கத்தாரில் இப்போ சம்மர் போயிட்டுருக்கு. சம்மர்னால் சம்மர், அவ்வளோ சம்மர். 37 டிகிரின்னு காட்டும், ஆனால் 50 டிகிரிக்கு ஹியூமிடிட்டி இருக்கும். அவ்வளோ இருக்குது இங்கே சம்மர். ஆனாலுமே நம்ம சில இடங்களில் மிஸ் பண்ணவே கூடாதுங்கிற லிஸ்ட்டில் இந்த கத்தாராவும் வரும். கண்டிப்பாக கத்தாராவில் நீங்கள் இந்த புல்வெளிகளோட மட்டும் நின்றுடாமல் இந்த வாட்டர் ஃபாலையும் கண்டிப்பாக போய் பாருங்கள். கொஞ்ச நேரம் நாங்களுமே கத்தாராவில் ஃபுல்லாக அந்த வாட்டர் ஃபால்லையே விளையாடிட்டு இருந்தோம். தியாவுக்கு தண்ணி பீச்னா அவ்வளோ விருப்பமாக இருக்கும். ஸோ அவவும் இந்த இடத்துல நல்லாவே என்ஜாய் பண்ணினா. ஆனால் அந்த தண்ணி இயற்கையான வாட்டர் ஃபாலில் கூலாக கிடைக்கிற மாதிரி இல்லாமல் லைட்டான சூடாக தான் இருந்தது. பட் கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூலாகவும் நல்லாவும் இருந்தது.
நீங்கள் கத்தாரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் போக வேண்டிய உங்கள் விஸ்ட் லிஸ்ட்டில் இருக்க வேண்டிய ஒரு பிளேஸ்னால் கத்தாராவை சொல்லுவேன். கத்தாராவில் அந்த பிளேஸோடு சேர்த்து அந்த வாட்டர் ஃபாலையுமே கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ நாங்களுமே கத்தாராவை கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு பக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குங்கிறதுனால அங்கே போயிருந்தோம். அந்த ஸ்டேஷனுக்குள்ளேயே ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா வாஷ்ரூம் இருக்கிறது. அதோடு சேர்த்து கேர்ள்ஸுக்கு வேறையா பாய்ஸுக்கு வேறையா ப்ரேயர் ரூமும் இருக்கும். ஸோ நம்ம ப்ரே பண்ணணுன்னா அதுக்குள்ளேயே வந்து ப்ரே பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனான வாஷ்ரூம்ஸும் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் வந்து ப்ரே பண்ணக்கூடிய இடம். அங்கே ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி பக்கத்துலேயே லெக்டஃபியா பீச்சும் இருக்குது. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஃப்ரைடேயுமே பீச்சுக்கு போயிருந்தோங்கிறதுனால அதுக்கு முன்னாடி ஃபெஸ்டிவல் டைமில் தியாவை கூட்டிகிட்டு போனதுனால அவள் கடலில் குளிக்கணும்னு கேட்டதுனாலையும் நாங்களும் அவைய குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஸோ இன்றைக்கும் மேடம் ரொம்ப குஷியாகி பீச்சை கண்டதுமே போய் ஓடி விளையாட ஆரம்பிச்சிட்டா. பட் இன்றைக்கி எங்களுக்குமே மூடு இல்லை இவ குளிப்பாட்டுறதுக்கு. அண்ட் தண்ணியுமே ரொம்ப சூடாக இருந்தது. ஏன்னா நாங்கள் போகும்போது ஒரு 5 o'clock தான் இருக்கும். தண்ணி ரொம்ப சூடாக இருந்ததுனால அவள் குளிப்பாட்டுற பிளான் இல்லை. ஸோ கொஞ்சம் நேரம் அவள் தண்ணியை பார்த்துட்டு வரணும்னு கேட்டதுனால கொஞ்சம் நேரம் அன்னைக்கு நான் விட்டுட்டு பார்த்துட்டு இருந்தேன். இங்கே சம்மர் டைமில் இந்த மாதிரி தான் ஹாலிடேஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. இன்னும் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலைங்கிறதுனால குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு பேரண்ட்ஸ் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து கொஞ்சம் சில் அவுட் பண்ணுவாங்க. என்ன தான் சில் அவுட்டுன்னு சொன்னாலும் இங்கே வந்து ரொம்ப ஹாட்டாகவே தான் இருக்கும். ஆனால் இந்த லெக்டஃபியா பீச்சில் வந்து நைட்டு 12 o'clock வரைக்குமே ஸ்விம்மிங் பெர்மிட்டடாக இருக்குது. லக்டஃபியா பீச் வந்து ஒரு ஃப்ரீ பீச் தான். நீங்கள் இதுக்கு பேமெண்ட்லாம் பண்ண தேவையில்ல. பக்கத்துலேயே வந்து மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷனை யூஸ் பண்ணியே இந்த லக்டஃபியா பீச்சுக்குமே வர முடியும். உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் பீச் காமிக்கணும், என்ட்ரி ஃப்ரீயாக இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் போக வேண்டிய இடத்துல ஒன்று தான் இந்த லக்டஃபியா பீச். தியாவை பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் குளிச்சதுக்காக இப்போவும் குளிக்கணும்னு கேட்டுகிட்டே இருந்தா. பட் எனக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி அவள் இன்றைக்கி குளிக்க வைக்கிற பிளானே இல்லை. அதனால் அலையே இல்லாத கடலில் கொஞ்சம் நேரம் அலை பாஞ்சிட்டு இருந்தா. அவவை பொறுத்த வரைக்கும் கடலை கண்டா உடனே இறங்கி குளிச்சிடணும் அப்படியே தான் இருப்பாள். ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவளுக்கு கடல்னால் பயமே இல்லை. ஊரில் இருக்கும்போது எவ்ரி ஃப்ரைடே மறக்காமல் பீச்சுக்கு போயிடுவோம். பீச்சுக்கு போனால் அலை பாயாமல் வந்த நாட்களே இல்லை. நாங்கள் அலை பாயும் போது தியாவையுமே காலை நனைக்கிறதுக்கு வச்சு எடுப்பேன். ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அவளுக்கு இந்த கடலை கண்டா பயமே இருக்கிறதில்ல. எப்போவுமே சின்னவங்களுக்கு நம்ம பழக்கிறது தான் பழக்கமாக இருக்கும். நம்ம என்ன ஃபுட்டு கொடுக்குறோமோ அதுக்கே அவங்க அப்படியே சாப்பிட்டு பழகிடுவாங்க. அதே மாதிரி நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம சில ஃபுட் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணோன்னா அதை அவங்களுமே ஃப்யூச்சரில் அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் சிலர் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது நானும் கேட்டிருக்கேன். அல்ஹம்துலில்லான்னு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க போது சாப்பிடாத ஃபுட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணேன். அதனாலேயே வந்து இவவுமே இப்போ நிறைய விஷயங்களை வந்து கழிக்காமல் சாப்பிட்டுட்ருக்கா. இந்த பீச்சை பார்த்தபடியே நம்மளோட விலாகுமே எண்டுக்கு வந்துருச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு நம்ம சேனலில் போடுற கண்டென்ட் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பட்டனையுமே கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்மளோட சேனலில் இருக்கிற இந்த வீடியோஸை வந்து நிறைய பேருக்கு யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னாலும் கூட லைக் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் சந்திக்கலாம். Until then, take care. Bye bye.